லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். அடுத்த வசனம், எல்லாம் நிரப்பப்படும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும், கரடானவைகள் சமமாகும். ஆமென் சொல்லுமா. முதலாவதாக கர்த்தருக்கு வழியை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படின்னா என்ன? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுகிறவர்களாக நீங்கள் என்ன பண்ணணும்? மாற வேண்டும். ஆமென் சொல்லுமா. இரண்டாவது, அவருக்கு பாதைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? செவ்வை பண்ண வேண்டும். பாதை எப்படி செவ்வை பண்ணணும்? புரியுதுங்களா? நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட சபையை என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் அதற்காக நாம ஜபித்து ஜபித்து என்ன பண்ணணும்? அந்த பாதைகளை நாம் செவ்வையாக்குற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். சரி, இந்த முதலாவதாக இந்த கர்த்தருக்கு வழியையும் இந்த பாதையை செவ்வை பண்ணா நமக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? நிறைய சொல்லி இருக்காரு இல்லையா? முதலாவதாக என்னுடைய ராஜ்யத்தை, என்னுடைய நீதியை தேடுகைகள் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. முதலாவதாக கவனமா தெரிஞ்சுக்கிங்க, இந்த ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷன், நம்ம எல்லாம் நிறைய காரியங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆபிரகாமை ஆண்டவர் உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ என்று ஆண்டவர் சொன்னார். எதுக்கு அவன் ஊரா ஆண்டவர் அலைய வச்சார்? ஆபிரகாம ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும்? அவனுக்கு ஒரு லொகேஷன் ஆண்டவர் வச்சிருந்தார். கானான் தேசம் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். அப்ப டைரக்டா எடுத்துட்டு போயிட்டு அந்த கானான் தேசத்துல இந்த ஆபிரகாமை ஆண்டவர் வைத்திருக்கலாம் இல்லையா? எதுக்காக ஆண்டவர் எடுத்துட்டு போயிட்டு வைக்கல? எதுக்கு ஊரா ஆண்டவர் சுத்த வச்சாரு? அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வருஷம் அலைய விட்டார். 2 பேருக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாருங்க. சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஆபிரகாம் 2 பேருடைய ஆசீர்வாதம் வித்தியாசமான ஆசீர்வாதம். ஆமென். ஆபிரகாமை கொண்டு தேசங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்பினார். என்னென்ன தேசம்? அவன் போகிற எல்லா தேசத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அதாவது ஆபிரகாமோடு கூட மெய்யான ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளும்படி அவர் என்ன பண்ணாரு? எகிப்துக்கு, எல்லா தேசத்துக்கும், மோரியா தேசம் எல்லாத்துக்கும் என்ன பண்றாரு? ஆண்டவர் அனுப்பினார். நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது இந்த ஆபிரகாம் போன இடமெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ணினார். ஆமென். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள், கீழ்ப்படியாத ஜனங்கள், ஆண்டவர் எப்பொழுதும் பரீட்சை பார்த்து கொண்டு இருந்த ஜனங்களை குறைய செஞ்சார். இவனை ஆசீர்வதிச்சு பெருக பண்ணாரு. அதே இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணார்? ஆண்டவர் கம்மியாக்கிக்கிட்டே இருந்தார். புரியுதுங்களா? கம்மியாக்கிக்கிட்டே ஆண்டவர் இருந்தார். அப்போ அவன் என்ன பண்றான்? ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறான், ஆண்டவரே இந்த இடத்துக்கெல்லாம் என்ன அழைச்சு கொண்டு போய் எல்லாரும் வந்துட்டு நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டார்கள். புரியுதுங்களா? எல்லாரும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று அறிந்து. ஆனாலும் என் மனசுல ஏதோ ஒரு குறை இருக்காங்க. என் மனசுல என்ன இருக்கு? ஒரு குறை இருந்துகிட்டே இருக்காங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நடந்து கொள், நான் உன்னை என்ன பண்ண போறேன்? ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? புரியுதா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்துவ பிள்ளையை ஆண்டவர் கொடுக்கிறார். புரியுதுங்களா? அவருக்கு வாக்குத்தத்துவ பிள்ளை ஆண்டவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அந்த ஈசாக்கின் மூலமாக தான் ஆண்டவர் என்ன பண்ணணும்? அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆனா இப்ப என்ன அப்படின்னா, நம்ம பிள்ளைங்களாம் எப்படி இருப்பாங்க? நம்ம பார்ப்போம், ஆண்டவர் இந்த பிள்ளை மூலமா ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்களா? இந்த பிள்ளைங்க மூலமா நீங்க ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்களா? கூட்டாவோட சபைக்கு வருமானன்றாங்க.
வந்தாலும் ஏனோதானும் வராங்க அப்படிலாம் இருக்கும்போது இவர்கள் மூலமாக இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உன்னை சோதித்து அவர் பொன்னாக விலங்கு செய்கிற ஒரு தெய்வம். அப்போ கொஞ்சம் கவனமா தெரியல. ரெண்டு குணமுடையவர்களாய் நாம எந்த குணமுடையவர்களாய் நீங்க இருக்கிறீங்க என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமை போல கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா? இல்ல இஸ்ரவேல் ஜனங்களை போல நான் பசியோடு கூட இருக்கிறேன், என் பசியை உங்களால தீர்க்க முடியல ஆண்டவரே, புரியுதா? நான் தாகத்தோடு இருக்கிற, எனக்கு என் தாகத்துக்கு தண்ணீரை உங்களால கொடுக்க முடியல ஆண்டவரே, என் வாழ்க்கை அந்த மாறாவின் நீரை போல கசப்பா இருக்குது, அதை உன்னால மதுரமாய் இப்படிதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இல்ல ஆபிரகாமை போல பிரயாண ஆண்டவருக்காக புறப்பட்டு போய் கொண்டிருப்பதா என்பதை நாம் என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு நாம யாரை போல இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில தேவைக்காக தேவன் கிடையாது. நம்முடைய தேவைக்காக தேவன் கிடையாது. அவருடைய தேவைக்கு தான் நாம் ஆமென் சொல்லுமா? அவருடைய தேவைக்காக தான் நாம். ஒரு வேடன் தன்னுடைய வில்லை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு காட்டுக்கு பிரயாணம் போனான். எல்லா பக்கமும் சுற்றி பார்த்தான், ஒண்ணுமே கிடைக்கல, ஒண்ணுமே அவனுக்கு கிடைக்கல. ஆனா வீட்டுல யாரெல்லாம் நம்பி இருக்கிறாங்க? அந்த வேடனை வந்து யாரெல்லாம் இருக்கா வீட்டுல? மனைவி, பிள்ளைங்க எல்லாமே வந்துட்டு யாரை நம்பி இருக்கிறாங்க? தகப்ப உணவு எடுத்துக்கொண்டு போனாதான் அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம். இப்போ வந்து நம்ம சாப்பாடு ஹோட்டல் அது இதுன்னு போயிட்டு எல்லாமே நம்ம சாப்பிட மாட்டோம். அந்த காலத்துல ஒரு வேடன் அந்த காட்டிற்கு சென்று ஏதாவது ஒரு விலங்கை, ஏதாவது ஒரு பறவையை அவன் என்ன பண்ண வேட்டையாடி கொண்டு வந்தாதான் என்ன பண்ண முடியும்? அந்த பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட முடியும். அனுதினமும் அவன் வேட்டைக்கு போய் தான் ஆகணும். அப்படி இவன் என்ன பண்றான்? ஒரு நாள் புறப்பட்டு போறான், எதுவுமே கிடைக்கல. ஒரு இரவு ஆகிவிட்டது. என்ன பண்றான்? திரும்ப தங்குறான். நம்ம வீட்டுக்கு போகும்போது ஏன்னா ஒரு நாள் பட்டினி அந்த பிள்ளைங்க ஒன்றும் ஆகாது. ரெண்டாவது நாள் என்ன பண்றான்? சுத்தி முத்தி பார்க்கலாம், எதுவுமே கிடைக்கல. 2 நாள் அவனும் சோர்ந்து போயிட்டான். வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் பயம் வந்துருச்சு. தகப்பன் காட்டிற்கு போனாரு, ஏதாவது விலங்கு அவரை கொண்டு போட்டு விட்டதா என்னன்னா இவங்களுக்கு ஒரு பயம், அவனுக்கும் ஒரு பயம். இந்த பிள்ளைங்க என்னாச்சு ஏதாச்சும் பயந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ 2 பேருடைய மனசு பார்த்தீங்க அப்படின்னா, தகப்பனுக்கு அந்த வீட்டு தலைவனுக்கு யார் மேல ஒரு பாரம்? பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம். பிள்ளைகளும் மனைவிக்கு யாரை குறித்த பாரம்? கணவனை குறித்து. இப்ப 2 அன்பும் தனித்து நிற்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான், புரியுதுங்களா? கணவன்மாரெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க? வெளியில சொல்ல மாட்டாங்க. நம்ம எப்படியாவது வந்து நம்ம பிள்ளைங்களை எப்படி எல்லாம் வச்சுன்னா கோபத்தை காமிப்பாங்களே கட்டி, அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆசாபாசங்களை அவங்களால என்ன பண்ண முடியாது? வெளிப்படுத்த முடியாது. ஆமென். ஆனா என்ன பண்ணும்? பிள்ளைங்க வந்துட்டு வெளியில சொல்லிடுவாங்க. மனைவிகளும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? வெளியில இப்படி எல்லாம் இருக்குனாங்க, அப்படி எல்லாம் இருக்கணும்னு நம்ம சொல்லிடுவாங்க. அப்போ அந்த வேடம் 2 நாள் ஆயிடுச்சு. அதே போல இவங்களும் 2 நாள் ஆயிடுச்சு. இவங்க புறப்பட்டு யாரை தேடி வராங்க? தன்னுடைய கணவனை பிள்ளையோடு கூட தேடி வராங்க. அதே போல வந்துட்டு அந்த மனுஷனை என்ன பண்றான்? தன் குடும்பத்தை தேடி வரும்படி புறப்பட்டு வரான். ஆனா இவன் வெறுமையா வரான். அவன் என்ன பண்றான்? வெறுமையாய் புறப்பட்டு அந்த வழியாய் நடந்து கொண்டு அவன் வருகிறான். அப்போ அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மன கஷ்டம். என்ன கஷ்டம் அப்படின்னா, என் பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டு பட்னியா இருப்பாங்களே, அவங்க வந்துட்டு நான் ஏதாவது எடுத்துக்கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருப்பான், அதுக்குள்ள ஆசையோடு கூட இருப்பாங்க. அப்படின் போது அவன் வருகிற வழியில ஒரு வயதான ஒரு மனுஷன் மிகுந்த தாகத்தோடு கூட அவர்கள் நிர்வாணியா அந்த இடத்துல படுத்து கொண்டிருந்தார். மத்தடியில நிர்வாணியா ரொம்ப ஏஜ்டான ஒரு பர்சன் மறித்து போகிற ஒரு தருணத்திலே அவர் படுத்து கொண்டிருந்தார். அந்த வேடன் வந்து பார்க்கிறான். பார்த்து, அந்த ஐயா உங்களுக்கு யாரும் சொந்த பந்தம் இல்லையாங்க? இல்ல ஐயா, சொந்த பந்தம்லாம் யாரும் கிடையாது, இந்த மரம் தான் எனக்கு சொந்த பந்தம் எல்லாமே இதுதான் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் அந்த இடத்துல படுத்து கொண்டிருந்தான். அப்ப அவர் அந்த பெரியவர் சொன்னாரா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, ரொம்ப பசியா இருக்குது, எனக்கு தாகமும் அதே போல எனக்கு என்ன பண்ண உணவை எடுத்துக்கொண்டு வாங்க என்று சொல்லும் போது இந்த மனுஷன் என்ன பண்றான்? ஐயா, தண்ணீர் ஒன்னா இருக்கு, விசுவாசம் இருக்கு, ஆனா உனக்கு கொடுக்கிற உணவு என்கிட்ட இல்லை.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் நின்று அவன் ஒவ்வொரு துளி கண்ணீரும் அந்த அந்த மனுஷன் மேல படும் பொழுது என்ன பண்றான், அந்த பெரியவர் எழுந்து உட்காந்துட்டு அவனுடைய கண்ணீரை வந்து துடைக்கிறான். பெரியவர் வந்து எதுக்குப்பா நீ அழற அப்படின்னு வந்து சொன்ன உடனே அந்த மனுஷன் சொன்னான், ஐயா இதுவரையிலும் வந்துட்டு பசிக்குதுன்னு கேட்டு யாரையும் நான் வெறுமையா அனுப்பினது கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த பசியை போக்குவதற்கு கூட நான் வழி இல்லாம நான் இருக்கிறேன். நான் இப்படி ஒரு நிலைமை என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மனுஷன் அந்த கண்ணீரோடு கூட அந்த இடத்துல நிற்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார், தெரிந்து என்ன பண்ணார், ஒரு நிமிஷத்துல நீ ஏன் அழுதுன்னு சொல்லிட்டு நீ நேரம் அண்ணாந்து பார் அப்படின்னு பார்த்தாக்கா மரம் முழுவதும் கனிகளால் நிறைந்தது. ஆமென் சொல்லுவோம். நாம எப்பொழுதுமே சரி இந்த பூமியில் உள்ள காரியங்களை குறித்து தான் நம்ம அழுது கொண்டிருக்கிறோம். நமக்கு மேலா இருக்கிற கனி கொடுக்கிற ஒரு தெய்வம் மேலே இருக்கிறார். புரியுதுங்களா? மானானது நீரோடைய பார்த்து அங்கதான் அழுமா, அது என்ன பண்ணுமா, முதல்ல அந்த நீரோடைய பார்த்துடும். அங்க ஒண்ணுமே கிடையாதுன்னு அதுக்கு நல்லா தெரியும். பிறகு தன் தலையை அது வானத்துக்கு நேராக தூக்கி அது அழுமா. புரியுதா? அந்த ஆண்டவரே என்னை படிச்சிரு, நான் தாகத்தோடு கூட நான் மரித்து போவது மற்றும் பிரியுமா என்று அந்த மானானது அந்த நீரோடையை பார்த்து ஒன்றுமில்லாத அந்த நீரோடையை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறதை போல அவரை நோக்கி அழுகிற அந்த ஆத்மாவுக்கு இளைப்பார்ந்த நிச்சயமாகவே ஆண்டவர் கொடுப்பார். ஆமென் சொல்றோம். அதுதான் இப்ப அந்த இடத்த பாத்தீங்க அப்படின்னா அதே இடத்துல இவன் உட்கார்ந்து அந்த பெரியரோட அழுதுட்டு இருக்கான். அதே மரத்தடியில் அந்த குடும்பமும் அந்த இடத்துல வந்து சேருது. சேர்ந்த உடனே வந்துட்டு அந்த பிள்ளைங்கெல்லாம் அப்பா பிடிச்சிக்கிட்டு அழுதவங்க எல்லாம் கும்பலா என்ன பண்ண அந்த இடத்துல அவன் ஏறி அந்த கனிகளை பறித்து அந்த பெரியவருக்கு எல்லாருக்குமே கொடுத்து அவன் கூப்பிடுற, ஐயா என்னோடு கூட நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடும்போது, இல்லப்பா நான் என்ன பண்ண, நான் எப்பவுமே உங்க கூட இருக்கும்படி என் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் மறைந்து போனார். ஆமென் சொல்லுமா. அப்போ சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில தேடல்கள் இருக்கும். பூமிக்குரிய காரியங்களை நாம் தேடுகிற காரியங்கள் உண்டு. ஆனால் உன்னுடைய இருதயமும் உன்னுடைய கண்களும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். ஆமென் சொல்லுமா. புரியுதுங்களா? நீங்க அவரை நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பள்ளங்கள் எல்லாம் என்ன பண்ணும், நிரப்பப்படும். உங்க கரடான வழிகள் எல்லாம் என்ன பண்ணும், புரியுதுங்களா, செவ்வையாக்கப்படும். அப்படின்னா என்ன, நீங்க ஆண்டவருக்காக ஒவ்வொரு காரியங்களும் பிரயாசப்படும் பொழுது தேவன் உன் வீட்டுல இருக்கிற பள்ளம் அவருக்கு நல்லா தெரியும். அவருடைய உங்க வீட்டுல இருக்கிற குறைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அந்த குறைவெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், நிறைவாய் மாற்றுகிற ஒரு தெய்வம் முன்னோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா. ஆண்டவர் வேற எங்கேயும் கொண்டு போயிட்டு போஷிக்க பண்ண மாட்டார். அதே இடத்திலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எந்த இடத்திலே நீ வாழ முடியாமல், எந்த இடத்திலே மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு நிற்கிறாயோ, எந்த இடத்திலே உனக்கென்று ஒரு ஸ்தலத்தை உருவாக்காமல் நிற்கிறாயோ, எந்த இடத்திலே நீ திக்கற்றவனை போல நீ இருக்கிறாயோ, அதே இடத்திலே உன் தலையை நிமிர செய்கிற ஒரு தெய்வம் உன்னோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, என்னை நம்புகிறவன் செழிப்பான். புரியுதுங்களா? நீ அவரை நம்பலாம், நிச்சயமாகவே நீ செழித்து வளரும்படி கர்த்தர் மேல அவர் பிரியமாய் இருப்பார். ஆமென் சொல்லுமா. அடுத்த வசனத்தை